Hi guys, welcome to User for Projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த L293Dக்கும் இந்த L298Nக்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போறோம். இது ரெண்டுலுமே ஒரே ப்ரோக்ராம் தான் இருக்கும், ஒரே ஸ்பீட் கண்ட்ரோல், ஒரே மோட்டர் கண்ட்ரோல், ஒரே பின்ஸ் தான் இன்புட் அண்ட் அவுட்புட்ஸாக இருக்கும். இதுலேயே 2 மோட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும், இதுலேயே 2 மோட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுவும் பவர் பின் 3 தான் இருக்கும், இதுலேயும் பவர் பின் 3 தான் இருக்கும். இதுலேயே 4 இன்புட் தான், இதுலேயே 4 இன்புட் தான். பட் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இதுல L293D யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதுல L298N யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஐசிக்கு என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸ், உங்கள்கிட்ட லோ பட்ஜெட் இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இதுனா இந்த L293D யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல ரொம்ப ஹை ஹீட், அதாவது ஹை வோல்டேஜ், ஒரு 12 வோல்டேஜோட கொடுத்துக்கலாம். ஹை ஆம்பேர் உள்ள வோல்டேஜை நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இது அது தாங்காது. பட் இது ஹை வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை ஆம்பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஹை ஆம்பேர் கொடுக்குறோம்னா இது இந்த ஹீட் சிங்க்கு அதெல்லாம் இருக்கனால இது அதுவே ஹீட்டை குறைச்சி கொடுத்துரும். மோட்டருக்கு எவ்வளோ பெரிய மோட்டர் கொடுத்தாலும் 12 வோல்டேஜ்குள்ள எவ்வளோ பெரிய ஆம்ப்ஸ் உள்ள மோட்டரை கொடுத்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதுலேயே இன்புல்டாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே இன்புல்டாகவே 7805 இருக்குது, இதுலேயே 35 வோல்ட் அந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, இதுலேயே எல்லாமே இருக்குது. அதனால இதில் ஹை வோல்டேஜ் கொடுத்துக்கலாம், இதில் லோ வோல்டேஜ் தான் கொடுக்க முடியும். ஓகே, இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம L298N பற்றி இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். இது எப்படி ப்ரோக்ராம், ஒரு மோட்டர் கண்ட்ரோலையும் ஒரு ஸ்பீட் கண்ட்ரோலையும் எப்படி இதில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கோம்னா இந்த சைடு இருக்கா, இந்த 2 சைடு ஒரு இன்புட் இருக்குமா, அதை கொண்டு போய் நம்ம மோட்டரோட இன்புட்டில் கொண்டு போய் இந்த இதை கொடுத்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த 3 பின் இருக்குமா, இதில் ஃபர்ஸ்ட் பின் 9 வோல்டேஜ், இது 5 வோல்டேஜ். ஓகே, இப்போ நம்ம சும்மா ஒரு ப்ராஜெக்ட் இல்லாமல் சும்மா ஒரு மோட்டர் கண்ட்ரோல் மட்டும் செய்கிறனால இந்த 5 வோல்டேஜையும் 9 வோல்டேஜும் ஷார்ட் பண்ணி, அதாவது 5 வோல்டேஜ் இது 9 இல்லை 12 வோல்டேஜ் வரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணி ப்ளஸ் 5 வோல்டேஜ் கொடுத்தாச்சு. இந்த நடுப்பின் இருக்கா, நடுப்பினை கொண்டு போய் நம்ம கிரவுண்டில் கொடுத்தாச்சு. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க, ஒரு ரோபோட் செய்கிறீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு 9 வோல்டேஜ் கொடுத்துட்டு 12 வோல்டேஜ் கொடுத்துட்டு அதோட கிரவுண்டை கொண்டு போய் இங்கே கொடுத்துருங்க. ஓகே, இதில் 2 கிரவுண்டு வரும். தனி எக்ஸ்டர்னல் ஒரு பேட்டரி கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் பேட்டரியோட கிரவுண்டு இதில் வரும், இந்த ஆர்டினோட கிரவுண்டு இதில் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 5 வோல்டேஜ் பின்னை கொண்டு போய் நம்ம ப்ளஸ் 5 வோல்டேஜில் கொடுக்கணும். இது நீங்கள் திரும்பி பார்த்தாலே எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது 2 ஒரு மோட்ரு, இது 2 ஒரு மோட்ரு. இது ரெண்டுக்கும் இன்புட் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கா, இந்த முன்னாடி 4 பின் இருக்கா, இந்த 4 பின் தான் இன்புட். ஓகே, இதை எனபிள் பின் சொல்லுவாங்க. இந்த எனபிள் பின் எக்ஸ்டர்னல் ஏதாச்சும் வோல்டேஜ் கொடுக்கும்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். மீதி 4 பின், இந்த ஃபர்ஸ்ட் பின்னே இந்த லாஸ்ட் பின்னையும் ஷார்ட் பண்ணிட்டு இந்த நடுவில் 4 பின் இருக்கா, இது இந்த மோட்டரோட இது 2 பின்னும், இந்த மோட்டருக்கு இது 2 பின்னும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது 5 and 6, இப்போ நேற்று பார்த்த மாதிரி 5 and 6 நம்ம இதையும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ட் செட்டப், ஃபர்ஸ்ட் வாய்ட் செட்டப் கொடுத்துருவோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நேற்றே பண்ணியாச்சு, இருந்தாலும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு தடவை நான் மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். வாய்ட் செட்டப் இந்த ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணுறோம். பின் மோட் 5th பின்னை நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம், 6th பின்னையும் நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். ஓகே, 2 பின்னை அவுட்புட்டாக எடுத்து நம்ம அனலாக் ரைட், இது ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுனால அனலாக் ரைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது PW பின்ஸ், அதாவது 3rd பின்னு, 5th பின், 6th பின்னு, அந்த 9th 10th 11th இதெல்லாம் வேரியபிள் அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கிறதுனால இது 5th and 6th மூலியமாக தான் நம்ம ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அதனால நம்ம இந்த 5th and 6th எடுத்திருக்கோம். இது அனலாக் ரைட்டாக நம்ம எழுதியிருக்கோம். அதாவது 5th பின்னை 225, அதாவது 5 வோல்டேஜ் கொடுக்கணும். 225 மீனிங் 5 வோல்டேஜ் கொடுக்கணும். அனலாக் ரைட் 6th பின்னுக்கு நம்ம 0 வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ தான் அது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் போகுமா, அதாவது ரொட்டேஷன் முன்னாடி சுற்றும். நம்ம 6th பின்னில் ஹை வோல்டேஜ் கொடுத்தோன்னே இது ரிவர்ஸ் சுற்றும், இங்கே 0 கொடுத்துரும். அதே தான் நம்ம கீழே பண்ணியிருக்கோம். டிலே 3 செகண்ட் பண்ணியிருக்கோம். அனலாக் ரைட் 5th பின்னை நம்ம 0ல் கொடுத்துருக்கோம். ஓகே, 6th பின்னை 0 கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா 1 செகண்ட் நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டா நமக்கு மோட்டர் கொஞ்சம் கோடிங்ஸ் ப்ராப்ளம் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோன்னா, இப்போ ஃபார்வர்டில் சுற்ற வச்சாச்சு, இப்போ ரிவர்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்ற வைக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணிக்கோம்னா அனலாக் ரைட் 5th பின்னை நம்ம 0 வோல்டேஜில் கொடுத்தாச்சு. 6th பின்னை நம்ம 100ல் கொடுத்துருக்கோம். 100 மீன்ஸ் ஒரு 225ல் பாதிக்கும் கொஞ்சம் கம்மி, ஒரு 5 வோல்டேஜில் பாதி எவ்வளோ 2 வோல்டேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க. 2.5 வோல்டேஜ், ஆனால் 100 கொடுத்துறதுனால 2 வோல்டேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே,
இப்போ என்ன பண்ணிக்கோம்னா இதுக்கு வந்து ஒரு டிலே வந்து 3 செகண்ட் கொடுத்துருக்கோம். இதை இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கம்பைல் தான் பண்ணணும். பட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பைல் தான் ஆகும். ஓகே, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அப்லோட் பண்ணும்போது அதுவே சொல்லிடும். இப்போ வந்து அது வந்து அப்லோட் ஆகிட்டு இதோட சர்க்யூட்ஸ் அண்ட் வந்து கனெக்ஷன்ஸ் கோடிங்ஸ் எல்லாமே நான் வந்து பிளாகில் கொடுக்குறேன், அதாவது வெப்சைட்டில் கொடுக்குறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக மேலே போகுது, ஸ்பீடாக வந்து மேலே போகுது, ஸ்லோவாக வந்து கீழே வருது. அதாவது வந்து 225ல் வந்து மேலே போகுது, ஸ்லோவாக 100ல் வந்து கீழே வருது. ஓகே, இதான் வந்து நேற்று பார்த்தது தான், அப்படியே தான் அதே ப்ரோக்ராம் தான். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கோடிங்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான். இது என்னன்னா வந்து 5th and 6th பின்னை வந்து நம்ம வந்து ஹை அண்ட் லோ பண்ண வைக்கிறோம். ஓகே, ஹை அண்ட் லோனா ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டு பண்ண வைக்கிறோம். இங்கே வந்து இப்போ 5th and 6th பின்னை வந்து அவுட்புட் ஏதாச்சு வாயில் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்குன்னா 5th பின்னை வந்து ஹையாக இருக்கணும், 6th பின்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து லோ ஆக்கணும். ஓகே, அப்போ இது வந்து ஃபார்வர்டு சுற்றும். டிலே வந்து 3000 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ரைட், 6th பின் வந்து லோவில் இருக்கணும், 5th பின்னை வந்து நம்ம வந்து லோ பண்ணணும். இது பண்ணால் 1 செகண்ட் அது வந்து ஆஃப் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ரைட், 5th பின் வந்து லோ பண்ணணும், 6th பின் வந்து ஹை பண்ணணும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்டில் சுற்றும். இந்த கமெண்ட் வரும்போது ரிவர்ஸில் சுற்றும். இதுக்கு வந்து ஒரு 3 செகண்ட் டிலே கொடுத்துருக்கேன், இதுக்கும் 3 செகண்ட் வந்து நம்ம வந்து டிலே கொடுத்தாச்சு. ஓகேவா, இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வெப்சைட்டில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து இதோட ப்ரீவியஸ் வீடியோவும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், இது நிறையா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்லோடே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம். ஏன்னா கம்பெயில் வந்து அப்லோட் பண்ணும்போதும் கம்பெயில் தான் ஆகும். ஓகே, இப்போ வந்து அப்லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 செகண்ட் வந்து மேலே போகுது, 1 செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகும், 3 செகண்ட் வந்து கீழே வரும். ஓகே, இது வந்து 5 வோல்டேஜ் ஸ்பீடில் நடக்கும். போன ப்ராஜெக்ட் வந்து அது வந்து வேரி பண்ணும். வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ஆக்கணும், அப்புறம் வந்து லோ ஆக்கணும். இது வந்து ஒரே வோல்டேஜில் 5 வோல்டேஜில் மேலே போகும், 5 வோல்டேஜ் கீழே வரும். இதே தான் நீங்கள் வந்து ஒரு ரோபோட்டுக்கும் இதே சர்க்யூட் அண்டு இதே எக்ஸ்பிளனேஷன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ரோபோட்டை 2 மோட்ரு, இங்கே ஒரு மோட்ரு கொடுக்குற பதில் இந்த இடத்துல இன்னொரு மோட்ரு கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 2 பக்கம் வீலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட், ரைட் லெஃப்ட் எது மாதிரி வேணால் நீங்கள் வந்து இந்த பேசிக் ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் நம்ம நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.